இங்க ஒருத்தன் தெரியாம கஸ்டமர் ஷூவை போட்டுறான். அதை போட்ட உடனே அந்த கஸ்டமர் மாதிரியே உருமாறிடுறான். இதை கண்ணால பார்த்து அவனாலே நம்ப முடியல. அடுத்து ஒரு லேடி ஷூ எடுத்து போடுறான். அதை போட்ட உடனே அந்த லேடி மாதிரியே மாறிடுறான். அடுத்ததான் வினோதமா ஒரு ஷூ எடுத்து போறான். அதை போட்ட உடனே இறந்து போன தாத்தா மாதிரி மாறிடுறான். இதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அடுத்த நாள் அவன் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஷூவோட சைஸ் நம்மளுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு மத்தவங்க மாதிரி உருமாறுது ஒரு அடிக்ஷனாவே மாறிடுது. இந்த மாதிரி அவன் உருமாறிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிற மாதிரி உருமாறினான். அவன் மாறிட்டு நல்லா காஸ்டான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் நல்லா சாப்பிட்டு அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போறான். ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவன் இவனை மாதிரி ஒரு மாதிரி வந்துடுறான். அந்த ஹோட்டல் இருக்கிறாரு உள்ள போனதுனால என்ன ஆளக்கான சுட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இவன் ஈஸியா ஊர் மாதிரி வந்துடுறான். அப்படி வெளியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு காஸ்ட்லியான காரை பாக்குறான். அந்த காரை பார்த்தாம அந்த ஓனர் நல்லா பார்த்து வச்சிடறான். இவன் வேற மாதிரி ஊர் மாதிரி அந்த ஓனர் கிட்ட போயிட்டு மிரட்டி அவன் கிட்ட இருக்கிற ஷூவை கேட்கறான். அந்த ஓனரும் திட வந்தவன் வெறும் ஷூவை கேட்கறான்னு சொல்லிட்டு தெரியாம அந்த ஷூவை கழட்டி விட கொடுத்துறான். இவன் அந்த ஷூவை போட்டு அந்த காஸ்டான காரை ஜாலியா ஓட்டிட்டு இருக்கான். கடைசியா இவனோட அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுது. கடைசி காலத்துல நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பார்க்க மாட்டோமா சொல்லிட்டு ஏக்கமா இருக்காங்க. இதை தெரிஞ்ச அவங்க அம்மா கிட்ட சொல்றான், நான் டேடி எப்படியா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், நாளைக்கு நீங்க ரெடியாங்க சொல்லிட்டு சொல்றான். இது அவங்க அம்மா ரொம்ப நம்பி அடுத்தலாம் அவங்க நல்லா ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா மாதிரி ஒரு மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்துடுறான். இதை பார்த்து அவங்க அம்மாவோட முதல்ல நம்பவே முடியல. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்களா. கடைசியா பார்த்து அவங்க மனை விட்டு பேசி 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நாள் நைட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. அடுத்தலாம் அவன் காலையில் எழுந்து வந்து பாக்குறான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க.